டாபிக் வந்து பேசிக் அக்கௌண்டிங் டெர்மினாலஜிஸ். ஸோ புக்கில் கொடுத்துருக்க பேசிக் டெர்மினாலஜிஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். இப்போ எந்த ஒரு சப்ஜெக்டை நீங்கள் எடுத்துட்டாலும், இப்போ மேக்ஸ் எடுத்துட்டாலும் அதில் பேசிக் நம்ம பார்ப்போம். அடிஷன், சப்ராக்ஷன், அந்த மாதிரி டேபிள்ஸ், ஃபார்முலாஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அக்கௌண்ட்ஸ்க்கும் அந்த மாதிரி சில பேசிக் டேர்ம்ஸ், சில வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம அக்கௌண்ட்ஸில் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம இப்போ தான் 11th வந்திருக்கோங்காட்டி நமக்கு அந்த எல்லா வேர்ட்ஸுமே புதுசாக இருக்கும். ஸோ இதெல்லாமே என்னென்னு சொல்கிறாங்க, பேசிக் அக்கௌண்டிங் டெர்மினாலஜிஸ். புது புது வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த அக்கௌண்ட்ஸில் புது புது வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது என்ன, அந்த வேர்ட்ஸோட மீனிங் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, டிரான்சாக்ஷன், an activity which involves transfer of money or money's worth, that is goods, services, ideas from one person to another. டிரான்சாக்ஷன்ங்கிறது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அது ஒரு ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி இப்போ வந்து நம்ம சொல்கிறல, என் அக்கௌண்ட்லேருந்து உன் அக்கௌண்ட்டுக்கு மணி டிரான்சாக்ஷன் பண்ணு. ஸோ அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி, ஆர் மணி மட்டும் இல்லை, மணிஸ் போத், பணமாக மட்டும் நம்ம பரிமாறாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, பண மதிப்புள்ள ஒரு பொருளாகவோ இல்லை ஒரு சர்வீஸாகவோ இல்லை ஒரு ஐடியாவாக கூட இருக்கலாம். விச் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். ட்ரான்சாக்ஷனாக ஒரு ஆக்டிவிட்டிங்க விச் இன்வால்வ்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இல்லைனா ஒரு மணிஸ் போத், அதாவது பண மதிப்புள்ள ஒரு பொருளையோ ஐடியாவையோ இல்லை சர்வீஸையோ ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறத என்ன சொல்கிறாங்க, ட்ரான்சாக்ஷன்னு சொல்கிறாங்க. செகண்ட், கேஷ் டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷன்லேயே 2 டைப் இருக்குது, கேஷ் டிரான்சாக்ஷன், கிரெடிட் டிரான்சாக்ஷன். இப்போது கேஷ் டிரான்சாக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியும், கேஷ் இன்வால்வ் ஆகிருக்கும். கிரெடிட்னா கேஷ் இன்வால்வ் ஆகிருக்காதுன்னு சொல்லுவாங்க. என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ கேஷ் டிரான்சாக்ஷன்னா, இட் இஸ் அ டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் விச் இன்வால்வ்ஸ் இமீடியட் கேஷ் ரெசிப்ட் ஆர் இமீடியட் கேஷ் பேமெண்ட். இமீடியட் கேஷ் ரெசிப்ட் இல்லை இமீடியட் கேஷ் பேமெண்ட்னால் என்னென்னா, இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா, இப்போ ஹோட்டல் போய் 2 இட்லி வாங்கினீங்கன்னா நீங்கள் அப்போவே வந்து என்ன பண்ணிடுவீங்க, கேஷ் பே பண்ணிடுவீங்க. ஸோ தட் இஸ் த திங், இமீடியட் கேஷ் ரெசிப்ட் இல்லை கேஷ் பேமெண்ட்ஸ் வாங்க. இல்லை இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா, உங்கள்கிட்ட வந்து 10 நோட் புக் வாங்கிட்டு போகிறாங்கன்னா நீங்கள் உடனே அந்த கஸ்டமர் நமக்கு பே பண்ணிடுவாங்க. ஸோ தட் இஸ் இமீடியட் கேஷ் ரெசிப்ட். கேஷ் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது கேஷ் இமீடியட்டாக பேவோ இல்லை ரிசீவோ பண்ணிட்டோம்னா அது வந்து கேஷ் டிரான்சாக்ஷன்னு சொல்லுவோம். அதுவே கிரெடிட் டிரான்சாக்ஷனா, இட் இஸ் அ டிரான்சாக்ஷன் இன் விச் கேஷ் இஸ் நாட் ரிசீவ்ட் ஆர் பெய்டு இமீடியட்லி பட் இட் வில் பி ரிசீவ்ட் ஆர் பெய்டு லேட்டர். பொருள் வாங்கியிருப்போம், ஆனால் என்ன பண்ணுவோம், உடனே வாங்கின அன்றைக்கே நம்ம வந்து பே பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு 1 month கழிச்சோ இல்லை நெக்ஸ்ட் டேவோ போய் அந்த மாதிரி பே பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான் கிரெடிட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பொருளை விற்றுருப்போம், ஒரு சேல்ஸ் பண்ணியிருப்போம், அந்த கஸ்டமர் வந்து நமக்கு இன்றைக்கி பணம் கொடுக்காம நான் 1 month கழித்து கொடுக்குறேன், இல்லைனா ஒரு 2 days 10 days கழித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் கேஷ் இஸ் நாட் ரிசீவ்ட் ஆர் பெய்டு இமீடியட்லி. ஒரு பொருள் வாங்கும்போதோ விற்கும்போதோ அப்போவே கேஷை வாங்கவோ இல்லை பே பண்ணவோ செய்யாமல் கொஞ்சம் லேட்டரான் பீரியடில் பேவோ ரிசீவோ பண்ணுவோம். அதுதான் வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அக்கௌண்ட். இதுதான் வந்து அக்கௌண்ட்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேர்ம். ஸோ இட் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இன் அக்கௌண்டிங். அப்போ அக்கௌண்டிங்கில் ஒரு பேசிக் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்னு எதை சொல்லுவாங்கன்னா அக்கௌண்ட். It is used for identifying a person and item in an accounting. An account is opened individually for a person, asset, expense, income, etc. But in ledger, an account is a summary of transactions under a head. இப்போது யூஸ்டு ஃபார் ஐடென்டிஃபைங் அ பர்சன் ஆர் அன் ஐட்டம் இன் அக்கௌண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டீ கடைக்கு போகிறீங்கனாவே இல்லை ஒரு உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு மளிகை கடைக்கு போகிறனாவே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பொருள் வாங்குவோம், அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க, என்னோடய அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் அக்கௌண்ட்டுங்கிறது என்னென்னா, ஒரு பர்சனையோ ஒரு ஐட்டமையோ ரெப்ரசன்ட் பண்ணுறவோ இல்லை ஐடென்டிஃபை பண்ணுறக்கோ வச்சுக்கிற ஒரு டேர்ம் தாங்க. இப்போ an account is open to individually for ஒரு பர்சனுக்கு அக்கௌண்ட் இருக்கலாம். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன்னா என்கிட்ட எல்லாருமே என்கிட்ட கேஷ் பே பண்ணியே வாங்கிட்டு போக மாட்டாங்க. கிரெடிட்டில் நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. நான் கிரெடிட்டில் நிறைய பேர் என்னோடய சப்ளையர்ஸ் கிட்டேருந்து கிரெடிட்டில் நிறையா வாங்குவேன். ஸோ அப்படி கிரெடிட்டில் வாங்கும்போது ஒரு பிஸ்னஸில் 1000 கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அதில் ஒரு 500 பேர் கிரெடிட்டில் வாங்குறாங்கன்னா அந்த 500 பேர் நம்மளால் நேம் மைண்டில் வச்சுக்க முடியாது. ஸோ அவங்க எங்களுக்குன்னு தனியாக இப்போ ரமேஷ் அக்கௌண்ட்டு, சுரேஷ் அக்கௌண்ட், அந்த மாதிரி அவங்களுக்குன்னு பர்சனாக சொல்லி நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அசட் அதே மாதிரி தான், நம்மக்கிட்ட இருக்க அசட்டில் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்,
அப்புறம் கம்ப்யூட்டர் அக்கௌண்ட், பில்டிங் அக்கௌண்ட், லேண்ட் அக்கௌண்ட், இந்த மாதிரி தனித்தனி அக்கௌண்ட் போட்டு அந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இது பண்ணலாம். எக்ஸ்பென்சஸ்க்கும் அந்த மாதிரி தான், இன்கம் அதே மாதிரி தான். ஸோ இப்போ அக்கௌண்ட் எதெல்லாம் ஓப்பன் பண்ணலான்னா ஒரு பர்சனுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், ஒரு அசட்டுக்கு, ஒரு எக்ஸ்பென்ஸ், ஒரு இன்கம், அந்த மாதிரி சொல்கிறாங்க. இன் லெட்ஜர் அண்ட் அக்கௌண்ட் இஸ் அ சம்மரி ஆஃப் டிரான்சாக்ஷன் அண்ட் ஹெட். இது வந்து நம்ம லெட்ஜர் படிக்கும்போது தான் உங்களுக்கு இந்த டேர்ம் புரியுங்க. இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது, அப்போ சொல்கிறேன். அடுத்தது கேபிட்டல். ஸோ இட் இஸ் த அமௌண்ட் இன்வெஸ்டட் பை த ஓனர் ஆஃப் ப்ராப்ரேட்டர் இன் அன் ஆர்கனைசேஷன். கேபிட்டலுங்கிறது ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஸ்டார்டிங்கில் அந்த ஓனர் வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பிஸ்னஸ்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு எப்படி ஸ்டார்ட் ஆகும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோடு தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஓனர் வந்து அவரோட கம்பெனியை இப்போ தான் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு சர்டைன் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதா என்னென்னு சொல்லுவாங்க, கேபிட்டல்னு வந்து அக்கௌண்டிங்கில் சொல்லுவாங்க. அந்த ஒரு இயர் ஸ்டார்டிங்லையோ இல்லை என்ன சொல்கிற அந்த பிஸ்னஸ் ஸ்டார்டிங்லையோ ஓனர் வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட்டை பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவார். அந்த இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் தான் கேபிட்டல்னு நம்ம டேர்ம் பண்ணுவோம் அக்கௌண்ட்ஸில். நெக்ஸ்ட்டு ட்ராயிங்ஸ். இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் கேஷ் ஆர் வேல்யூ ஆஃப் கூட்ஸ், அசட்ஸ் எக்ஸெட்ரா withdrawn from the business by the owner for the personal use of the owner. இப்போது ட்ராயிங்ஸ் கேபிட்டலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் ரன் ஆகிட்டுருக்கு. இடையில கொஞ்சம் ஒரு சர்டைன் பீரியடில் வந்து ஓனர் வந்து அவரோட பர்சனல் யூஸ்க்கு பணம் தேவைப்பட்டாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு பொருள் தேவைப்பட்டாலோ அவரோட பிஸ்னஸ்லேருந்து அந்த பணத்தையோ ஒரு பொருளையோ அவரோட பர்சனல் யூஸுக்காக அவர் வித்ட்ரா பண்ணார்னா அது நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ட்ராயிங்ஸ்னு டேர்ம் பண்ணுவாங்க. இன்னொரு தடவை சொல்கிறேன். ஓனர் வந்து அவரோட பர்சனல் யூஸ் எதுக்காவது கம்பெனியிலிருந்து பிஸ்னஸ்லேருந்து கேஷோ இல்லை பண மதிப்பில் உள்ள பொருளையோ அசட்டையோ வித்ட்ரா பண்ணுறாருன்னா அந்த வித்ட்ரா பண்ணுறது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ட்ராயிங்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு 5,000 வந்து அவர் வித்ட்ரா பண்ணுறாரு ஓனர் அவரோட பர்சனல் யூஸ்க்காகனா அந்த 5,000 நம்ம எந்த அக்கௌண்ட்டில் பண்ணுவோம் காமிப்போம்னா ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டில் காமிப்போங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வவுச்சர். Any written or printed document in support of a business transaction is called a voucher. ஒரு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் நடக்கிறவே கண்டிப்பாக நம்ம டெய்லியும் பேச்சு வழக்கில் சொல்லணும்னா பில்லு அந்த மாதிரி நம்ம பில்லுன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து வவுச்சர்னு அக்கௌண்ட்ஸில் டேர்ம் பண்ணுவாங்க. அந்த வவுச்சரோட டைப்ஸில் தான் நமக்கு பில்லெல்லாம் வந்து சப்ஹெட் ஆகுங்க. இப்போ எனி ரிட்டனாக அது ஒரு டாக்குமெண்ட் used in the support of a business transaction. எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. கேஷ் ரெசிப்ட், இன்வாய்ஸ், கேஷ் மோ இதெல்லாமே சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு கேஷ் ரெசிப்ட்னா இப்போ நம்ம போய் ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஒரு இங்க் பாட்டில் வாங்குகிறோன்னா நம்ம வந்து ஒரு 15 rupees பே பண்ணி இங்க் பாட்டில் வாங்கினா நமக்கு ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்கள்ல. ஸோ அதுதான் வந்து கேஷ் ரெசிப்ட். வவுச்சர்னால் ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் டேர்ம். நம்ம டெய்லியும் பேச்சு வழக்குனா அது ஒரு பில்லுங்க. அது வந்து அக்கௌண்ட்ஸில் வவுச்சர்னு டேர்ம் பண்ணுவோம். அந்த வவுச்சர்லேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது. அது இனி வர சாப்டரில் நான் சொல்கிறேங்க. இப்போ இன்வாய்ஸ். ஸோ இந்த அடுத்தது இன்வாய்ஸ். இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர்டு பை அ செல்லர் ஆஃப் கூட்ஸ் டு பி சென்ட் டு தி பையர். இன்வாய்ஸ் வந்து நம்ம எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அப்போ தான் நமக்கு இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு ஓனர் இருக்கேன், என்கிட்ட ஒரு பையர் வந்து கிரெடிட்டில் வாங்கிட்டு போகிறான்னா நான் வந்து என்ன கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறான்னா நான் வந்து ஓனர் தான் வந்து இந்த இன்வாய்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. 3 copies ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ நான் ஓனர், நீங்கள் வந்து எனக்கு பையர்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து என்கிட்ட சர்டைன் கூட்ஸ் வந்து கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் மாதிரி ஒரு டாக்குமெண்ட், ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது வந்து 3 copies ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஒன்று வந்து நான் வச்சுக்குவேன், இன்னொன்று வந்து உங்ககிட்ட கொடுத்துருவேன், இன்னொன்று வந்து அந்த கூட்ஸ் கூட உங்களுக்கு அனுப்பி வச்சுருவேன். இப்போ நீங்கள் வாங்குறீங்கன்னா கையிலேயே அந்த பொருளெலாம் வாங்கிட்டு போக மாட்டீங்கல்ல. ஸோ நான் கூட்ஸ் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சு தான் உங்களுக்கு அனுப்புவேன். ஸோ அப்படி அனுப்பும்போது அந்த கூட்ஸ் கூட 3rd copy வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து இன்வாய்ஸ். இந்த இன்வாய்ஸில் என்னென்னலாம் இருக்குன்னா ஷோஸ் டீட்டெயில்ஸ் ஆஃப் குவான்டிட்டி, எவ்வளோ குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, அதோட ப்ரைஸ் என்ன, வேல்யூ என்ன, அந்த கூட்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இன்வாய்ஸில் இருக்குங்க. எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபைனலாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும், அந்த மாதிரி எல்லாமே எதில் கொடுத்துருப்பாங்க இன்வாய்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் ஏதாச்சும் நடக்கும்போது தான் நமக்கு இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதோட கண்டினியூஷன் வந்து இனி வர நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.